கமல் சார் வந்து கட்சியோட பேர் வந்து அறிவிச்சிட்டாருங்கிற விஷயம் தெரியும், கொடி ஏற்றிட்டார் அப்படிங்கிற விஷயம் தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கமல் சார் பேச போகிறாரு. ஒரு ரஜினி ரசிகனுடைய இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி ரசிகனாக வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து கமல் சார்கிட்ட சொல்லிக்கிட்டு வந்து இப்போ வந்து ரஜினி ரசிகர்கிட்ட கேட்குற விஷயமும் சரி, கமல் சாரோட ஃபேன்ஸ்கிட்டே கேட்குற விஷயமும் சரி, இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அரசியலில் வந்து ஒரு மாற்றத்துக்கு உண்டான நேரம். இந்த நேரத்துக்குள்ளே தமிழ்நாடு இப்போ இருக்க நிலைமையில் வந்து யார் அரசியலுக்குள்ளே வந்தாலும் அவங்க எல்லாத்தையுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, பொதுவான ஒரு மேடை நோக்கி போகணும். மக்கள் நீதி மையம், மக்களுடைய நீதிக்காக வந்து போராடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த சின்னமும் சரி இந்த பெயரும் சரி சொல்லுது. இந்த நேரத்தில் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து பேசுவதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் கவனிக்கப்பட்ட பொழுது, இத்தனை வருஷமாக வெறும் நடிகனாக மட்டும் பார்த்து கொண்டிருந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து தலைவராக வர போகிறாரு, அரசியல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இறங்கியிருக்காரு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகள் விடுவாங்க, நம்முடைய ஸ்நேகன் சார் விட்ட மாதிரி. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் வரும்பொழுது நம்ம பொறுமை கேட்கணும். ரஜினி சாரோட காவலர்கிட்ட கேட்குற முக்கியமான விஷயம் பொறுமை காக்கணும். ஆனால் கவனிங்க, யார் என்ன பேசினாலும் அந்த வார்த்தைகளை எல்லாம் கவனிங்க. கவனிக்கிறது ரொம்ப அவசியம். ஆனால் ரியாக்ஷன் பண்ணாதீங்க. யார் என்ன வார்த்தைகளை பேசினாலும் சரி, என்ன கொள்கைகளை சொன்னாலும் சரி, என்ன பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க உள்ளுக்குள்ளே வராங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அவங்களுடைய அரசியல் பாதை என்ன அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா மாற்று அரசியலை முன்னாடி எடுக்கிறேன்னு சொல்கிற ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்குள்ளே ஒரு மாற்றத்துக்காக தான் உள்ளே வராங்க. அவங்க எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழக மக்களுடைய கடமை. எந்த எதிர்மறை கருத்துக்களை தூக்கி வச்சாலும் அது எதையுமே வந்து மைண்டில் எடுத்துக்காமல் நம்மளுடைய பாதையை நோக்கி மட்டும் நம்ம பயணிச்சோம்னா தான் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம செய்ய முடியும். ஒவ்வொரு தலைவனுக்கும் மக்களோட மனசில் வந்து ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது. அந்த இடத்த வந்து யாரும் ஆக்குபை பண்ண முடியாது. வெறும் மேடைகள் மட்டுமே அந்த இடத்த வந்து அழிச்சிட முடியாது. செய்கைகள் மட்டுமே அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா தொட முடியும். தமிழ்நாட்டுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிற ஒவ்வொரு கமல் சாரோட ஃபேன்ஸுக்கும், ஒவ்வொரு ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லிக்கிறேன். பொறுமையாக நிதானமாக உங்கள் தலைவனுடைய பாதையை நோக்கி மட்டும் போங்க. இந்த நேரத்தில் வந்து யார் பெரியவன் யார் சிறியவன் அப்படிங்கிற போட்டியும் பொறாமையும் இந்த ரசிகர் மத்தியில் மட்டும் வந்துட்டால் கண்டிப்பாக அதை வைத்து மட்டும்தான் அவர்களை சுற்றி இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் செய்வார்கள் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பாதையை வந்து அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்பை தயவு செஞ்சு இந்த ஆர்வத்தினாலையும் இந்த உணர்ச்சி வசப்படுறதுனாலையும் அழிச்சிடாதீங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கமல் சார்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் கொள்கையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நாளைக்கு இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.